போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னுகோன் தலைமறைவாகியிருக்க உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இருவரையும் பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட வர்த்தகருக்கு கடுவளை பதில் நீதவானினால் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. அதன்படி முதலாவது சந்தேக நபர் தளவத்துகோட பகுதியில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தின் வேண்டுகோளின் பேரில் போலீஸ் பாதுகாப்பில் சிகிச்சை பெற்று வரும் குறித்த வர்த்தகரை வைத்தியசாலைக்கு சென்று பார்வையிட்டதன் பின்னர் கடுவளை பதில் நீதவான் பிணையில் செல்ல அனுமதி வழங்கியுள்ளார். இதற்கிடையில் இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட மற்றைய சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிள் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். 2023ஆம் ஆண்டு வெலிகமபெலென பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றுக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னுகோன் சுமார் 20 நாட்களின் பின்னர் கடந்த 19ஆம் தேதியன்று மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இந்த நிலையில் அவர் எதிர்வரும் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.